என்ன சோழமுத்தா ஆளையே காணோம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டது நல்லா மைண்ட் வைஸ்லாம் நல்லா எனக்கு கேட்டுச்சு. 4 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வீடியோ பண்ண முடியல. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் கொடுத்துட்டு இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆகி கிரீனில் இருக்காங்க. ஸோ அதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ நறுக்குன்னு 4 ஸ்டாக் பார்த்துருவோமா இந்த வாரத்துக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிமைன் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1600லேருந்து ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் கொடுத்து இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1750, அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரே நாள்லயே 9% மூவ் ஆயிருக்காங்க. ஸோ இது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இது எந்த அளவுக்கு திரும்ப இன்னும் மூவ் ஆகும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இட் ஹஸ் கிவன் அ கன்சாலிடேஷன், அதாவது அவங்களோட ஆல் டைம் ஹையான 1751 இன்னைக்கு கிட்டத்தட்ட கட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் 2000 வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎஸ்ஜி ஈவென்ட். சரிங்களா, இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரலல் சேனலுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் பாட்டம் வராங்களோ அப்பெல்லாம் மேலே போவாங்க, பாட்டம் வராங்க மேலே போறாங்க. இப்போ பாட்டம் வந்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையவே இருக்கு. இது ஒரு நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருந்தா கண்டிப்பா இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு 1500, அதாவது இப்போ அவங்க ட்ரேட் ஆகிற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 957, ஒரு 1500 வரைக்கும் ஒரு ஷார்ட் டைம் ஒரு 3 மாசத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பென் இண்டியா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப நாளாக சைட் வைஸ்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. இப்போ அவங்க ட்ரேட் ஆகிற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 241. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மா 221 வரைக்கும் இந்த வீக்லேயே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் ஆகிற பிரைஸ் வந்து 646. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், அதாவது ரொம்ப நாளாக சைட் வைஸ்ல போயிட்டு இருந்துச்சு. இதுலேருந்து இப்போ வெளியே வந்திருக்காங்க. சரிங்களா, இது ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ஒரு 700 rupees வரைக்கும் இதை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர்கெம் ஆர்கானிக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக டவுன்ஃபாலில் இருந்துச்சு. ஸோ இந்த இடம் வரும்போதுலாம் அவங்க யூட்டர்ன் போடுறாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஒரு பிரேக் அவுட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அவங்க ட்ரேட் இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 969. சரிங்களா, இதுலேருந்து என்னோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 1200, அந்த ரேஞ்ச் 1200லேருந்து 1250 வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎஃப் ஃபுட்ஸ். சரிங்களா, ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க ரொம்ப நாளா ஒரு பேரலல் சேனலுக்குள்ளார மேலேயும் கீழேயும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கீழே இருந்து ஒரு யூட்டர்ன் கிளியரா போட்டாங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் அல்லது ஒரு மாசம் அந்த ரேஞ்சுக்கு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ அவங்களோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 260. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350, 380, 400 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. டாடா, பை பை.